குருபலம் பெருகி நிற்கிது. நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சற்று பிணக்குகள் ஏற்படும். பயணங்கள் பலன் அளிக்கும். தெய்வ பலம் பெருகும். தன் குடும்பத்து நபர்களால் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். முருகனோட வழிபாடு தான் தீவிரப்படுத்தணும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம்னு சொல்றாங்க இல்லையா? பலந்துறையக்கூடிய இடம் குன்றத்தூர். எல்லா பக்கம் முருகன் இருக்கார். ஆனாலும் அங்க அந்த முருகன் கிட்ட இருக்கிற மேல் டேஸ்ட் வேற. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போறார்? அது குருபலம் பெருகி நிற்கிது. நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சற்று பிணக்குகள் ஏற்படும். ஊர் விட்டு ஊர் வெளியூர் செல்ல வேண்டும். பயணங்கள் பலன் அளிக்கும். தெய்வ பலம் பெருகும். தன் குடும்பத்து நபர்களால் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். அவர்கள் முருகனோட வழிபாடு தான் தீவிரப்படுத்தணும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ சென்னையில் மிகப்பெரிய பலந்துறையக்கூடிய இடம் குன்றத்தூர். எல்லா பக்கம் முருகன் இருக்கார். ஆனாலும் அங்க அந்த முருகன் கிட்ட இருக்கிற மேல் டேஸ்ட் வேற. இந்த வேலுக்கு அந்த வேலை வித்தியாசம் இருக்கு. குன்றத்தூர் முருகனோட அந்த அமைப்பு சாதாரண அமைப்பு அல்ல. மந்திர தேவதைகள் இப்போ வசமாகிறது. இப்போ கேது பகவான் சித்தாரத்தால் குன்றத்தூரிலே அளவிட முடியாத தெய்வங்கள் ஜீவனோட சித்தர்கள் எல்லாம் சேர்றாங்க இப்போ இந்த இடத்துல. ஆகவே குன்றத்தூர் முருகன் தரிசனம் மிகப்பெரும் அற்புதமான பலனை தரும். வடபழனி ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் மட்டும் பேசும். வடபழனி ஆண்டவர் பலம் கொடுப்பார். மற்ற நேரத்தில் அவர் மயங்கிடுவார். அவர் பலன் கொடுக்குறதில்ல. வெளியே சக்தி வெளியே போயிடுது. 12லேருந்து 2 மணிக்குள்ளே அவருக்கு பவர் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் முருகனுக்கு கொடுங்க. மற்ற நேரத்துலலாம் மந்திர பலன் வர்றதில்லை. பிரச்சனைகள் வர்றதில்லை. தோஷம் நிறைய ஜாஸ்தி இருக்குது. அங்கே அவங்க சொன்னால் கேட்க மாட்டான். குன்னத்தூர் முருகன் கோயில் இப்போ தேவதைகள் சித்தர்கள் நிறைய ஐக்கியமாகிடுறாங்க. அவர்கள் தங்களது சித்துக்களுக்கு சித்து சக்தியை பெறுவதற்காக வேண்டி பலம் பெற்று இந்த நேரத்தில் கேது மாறுற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அவங்க டிசம்பர் நவம்பர் மாதம் வரைக்கும் குன்றத்தூர் தான் இருப்பாங்க. அந்த தரிசனம் பார்க்குறது ரொம்ப விஷயம். வடபழனியில் நீங்கள் மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கும்பிட்டுருங்க. மற்ற நேரத்தில் அந்த இடத்துல பூரா மற்ற பக்கத்துலலாம் அல்லக்கை தான் இருப்பாங்க. பலன் கிடைக்காது. பரம் வாங்க முடியாது. இந்த ட்ரிப்பு நீங்கள் வடபழனியில் ஜெயிக்கணும்னா தாமரைப்பூ தாமரைப்பூவை மாலையாக போட 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 அள்ளி கொடுத்துருவார். மகாலட்சுமி யோகம் அங்கே தான் ஜாஸ்தி. இப்போது மகாலட்சுமி யோகமும் வருது. ஆனால் அது பண்ணுவாங்களான்னு அங்கே நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அவங்க நம்மளை அவமானப்படுத்திடுறாங்க நிறைய பக்கத்தில். அதை முடிவு பண்ணிக்கணும். முதல்ல ஆலயங்களில் இருப்பவங்க பக்தர்களை அனுசரிப்பதில்லை. பக்தர்களை வெறுப்பையும் மனக்குமுறையும் தான் வாங்கிக்கிறானுங்க. ஆலயங்கள் வேலை பார்க்குறவங்க ஆனால் அவன் கஷ்டப்பட்டு ஒரு முளம் பூ வாங்கிட்டு வந்திருக்கான். போடவும் போடாமல் தூக்கி வீசிடுறான். நம்ம முன்னாலேயே நம்மளை மூஞ்சியில் கறி பூசிடுறான். அதை சொல்லியும் தகராறானதான் மிச்சம். நானெல்லாம் நிறைய இடத்துல போய் கேட்க போய் தகராறான மிச்சம். நான் ஏதோ செல்வாக்குனாலும் தப்பு இல்லைன்னு அடி போட்டு பின்னி எடுத்துருப்பானுங்க. என்னைய கேட்க போனவங்க அடிக்கான். ஆளை வச்சு அடிச்சிடறான். வெளியே வரக்குள்ளே கோயிலுக்கு வர்றதுக்குள்ளே போடாம். நல்ல கைக்கு நிறைய பேர் கட்சிக்காரனுங்க. என்ன பண்ணுவீங்க? விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராலின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார். கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார். எல்லாம் பண்ணக்கூடிய எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த முருகன் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூள் ஆயிடும். ஆனால் இப்போ அவர் எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவங்க அதாவது கட்டுச்சதுக்குள்ளே பெருச்சாலி போன கதையாக தான் அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துடுவேன் பண்ணிடுவேன் 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகு கேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலையும் முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட தொலைந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை, நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியர்கள் பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும், ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலம் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலம் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்றீங்க? அது அரசியலில் வாழ்க்கையில் இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவர்கள் எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு போய் சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது. என் காரை தான் போகணும் சொல்ல கூட கிடையாது. அந்த வரும்போது இவர் அழிக்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு பல வழியிலே சொல்லப்பட்டு சும்மாவே இருக்க மாட்டான். திமுக 100க்கு 100 500% இவர் கெடுக்கிறதுல தான் போகும். ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தே திருடித்தான் ஏமாற்றி பிழைப்புதான் ஒழிய அவங்க எல்லாம் ஒன்றும் மனிதர்கள் பேச எப்படியும் அவர்கள் சதியிலேருந்து இவங்க தப்புறது தெய்வம் இருக்குன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு திமுக குடைச்சல் கொடுக்குன்றீங்களா? திமுக ஆட்சி கண்டிப்பாக குழப்பம் பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு சதம் உதயநிதி பேசுறது பற்றி தேவையில்லாமல் ஆட்சி நடத்துக்கு போல எப்படி வம்பு பண்ணி விட்டு போயிட்டாரு. தேவையே இல்லை, எங்கே பேசுறேன்னு தெரியல. அவர் வளர்ந்துருக்காரு, எவ்வளோ உடம்புக்குள்ளேயே மூளை வளரல. ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்குறது ஆசை அவளுக்கு, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ ஆசை. ஒரு பிரச்சனை அப்போ இவர் தான் பதவி ஏற்றிருக்கிறார், மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உதவி பண்ணி எல்லாம் ஒதுங்கி போ, நீங்கள் வெளிநாடு போகிற, உனக்கு எதுக்கு இதுக்கு தேவை வேண்டாது பேசி எங்களை இந்துக்கள் எதிர்ப்பு, இந்துக்கள் அவமானம் சர்வ சாதாரணமான விஷயம் இந்த காலத்தில். நீங்கள் இதுதான் உங்களுக்கு மூலதனமே அதுதான், திமுக மூலதனமே தான் அதுதான். புரியுது. யார் நீ நினைச்சது ஒன்றால் பண்ணி ஆன்மீகத்தை நீ கடைபிடிக்காம இருக்க முடியுமா? உங்கள் அம்மாட்ட சொல்லி முதல்ல போய். அந்த அம்மா மந்திரவாதி, திருவெண்காடில் அந்த அம்மா பயங்கர மந்திர ஆவாகம் ஜெபம் பண்ணுற அந்த அம்மா துர்கா ஸ்டாலின். அந்த அம்மாவோட இதெல்லாம் சாதாரணமானது இல்லைங்க. மந்திரம் திருவெண்காடு ஈஸ்வரர் அகோர ஓமாய் பரஸ்பர கோர கோர தர தளரூவா சட சட பிரச்சட பச்சட கக கக வம வம பந்தே பந்தேன்னு மந்திரத்தை காலையில் சொல்கிறவா 3 மணிக்கு 4 மணிக்கு சொல்லக்கூடியவா. அவ்வளோ மந்திரத்தில் தேர்ந்தவர் அந்த அம்மா, சாதாரணமானவர் இல்லை, சாதாரணமாக இல்லை. நீ முதல்ல அங்கே சொல்ல முடியும் பாரு. ஆச்சரியமா இருக்கு ஐயா நீங்க கேட்க. திருவெண்காடு அந்த அம்மாவுக்கு தெரியாத மந்திரமே கிடையாதுங்க. அவங்க அப்பா பெரிய ஆளுங்க, ஞானி. அவங்க அப்பா வாத்தியார். துர்கா ஸ்டாலினோட அப்பா ஊருக்கு உபகாரி. அதே சமயத்தில் ஸ்டாலினை கூட நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவரோட புத்தி காருண்ய புத்தி. அவர் யாரும் உபயோகப்படுத்தலை, விளையாட்டு பொம்மையாக வச்சுட்டாங்க. ஆனால் மனிதர்கள் மாணிக்கம். பசி தாங்க மாட்டான், அடுத்தவன் பசின்னா தூக்கி கொடுக்குறவன். நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டுட்டீங்கன்னா அவர் சும்மா அனுப்ப மாட்டார். அவங்கள எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. உங்களை பசிக்கு சாதம் போட்டு உனக்கு என்னென்னு கேட்டு பணத்தை கொடுத்து பஸ் ஏற்றி விட்டு அந்த எந்த ஊரில் இறங்குறாரோ அந்த இறங்குறவனை கொடுத்து பேச வைக்கிற ஆள் அந்த ஆள். அவரும் ஒன்றும் சாதாரணமாக சும்மா பல்லு போட்டு பேசக்கூடாது. நான் ஒரு காலத்தில் ஸ்டாலின் தலைவராக வந்தால் டிஎம்கே மெம்பராகனு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் ஸ்டாலினையே மக்கள் குளத்தூர் தொகுதியில் தோக்கடிச்சாங்க? ஆமாம், அப்புறம் கூட இருக்கிறவன் எப்போ திருடுறான்னு பார்த்துட்டு இருந்தா ஏமாத்துறவங்கிட்டவே இப்படி அவனா பார்த்து பொய் சொன்னால் நம்பிடுறாரு. செக் பண்ணுமா வேண்டாமா? நல்லவனை போடுறவா பரமசண்டான. நீ எப்போ பார்த்தாலும் பிறரையே இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லவன் வாயில் விழ வேண்டாமா? எத்தனை பேர் உன்னை சாபம் போடுவாங்க. உன்னை இந்துக்கள் ஏதாவது ஒன்று ஏதாவது பண்ணாங்களா? இந்துக்கள் ஓட்ட வச்சு தான் வந்திருக்கு. நீ உனக்கு பிடிக்காதுன்னு போயின்று நீ போ. மற்றவங்க மாதிரியே பண்ணுறாங்க. எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு குருநாதரே முஸ்லீம் தான். நான் காலையில் தினம் சொல்கிறேன், பிராமணன் நான். ஆனால் கூட காலையில் இருந்ததுன்னு பிஸ்மில்லா இறைமா நிறையும் சொல்லாமல் என்னை மலையை ஆரம்பிக்கிறது கிடையாது. அது எவ்வளோ பெரிய மந்திரம் சொல்லு தெரியுமா?
எந்த மதமும் மனிதத்தை அழிக்க சொல்லவில்லை. நோ ரிலிஜியன் டீச்சர்ஸ் இல். இன்னைக்கு வரைக்கும் எந்த மதமும் எவனை வெட்ட சொல்லலை. அதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு கண்ணு வலதுகன் ப்ராப்ளம் வந்தபோது நான் அந்தோனியார்கிட்ட போய் எல்லா பேசுவேன், எனக்கு எல்லா பேசுவேன்னு பாடினவன் நான். எனக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. நான் அதனால் சந்தோஷப்படுறேன். எனக்கு எந்த நண்பர்களும் யாரும் எதிரியாக வரல. பகைவனுக்கும் அல்வா நன்னெஞ்சேன்னு சொல்கிறார் வள்ளலார். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். யாரையும் இன்னும் எதுக்க முடியும்? நான் எதுக்கு இல்லை. எவனோ சொல்கிறத கேட்டுட்டுலாம் ஆட முடியாது. இவர் சும்மா ஓட்டுக்காக ஓட்டு அரசியல் நடத்திட்டு இருந்தால் இப்படியே தான் போகும். கடைசியில் கழுது தெரிஞ்சு கட்டெருமா தான் போகும்.